அந்நியன் திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் ஆக போகுது. அந்த திரைப்படத்துல ஒரு லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சீன்ல அந்த ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க, "இங்க என்ன பீரங்கி பேர ஊழலா நடக்குது" அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபாக்ட் ரீசென்ட்டா நடந்த ஒரு இன்டர்வியூல கூட கனிகா அவர்கள் சொல்லியிருப்பாங்க, அந்த டயலாக் பேசுறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பீரங்கி பேர் ஊழலா நடக்குதுன்னு பேசணும். எனக்கு அது வரவே இல்ல. ஆனா அந்த பீரங்கி பேர ஊழல் அப்படின்னா என்ன? 1986ல இந்தியாவோட பிரதமரா ராஜீவ் காந்தி அவர்கள் இருந்தாங்க. அந்த சமயத்துல பீரங்கிய கொள்முதல் பண்றதுக்காக இந்திய அரசாங்கம் ஸ்வீடனை சேர்ந்த ஏபி போஃபர்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி கூட ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. ஆனா அந்த ஒப்பந்தத்தோட மதிப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட $1.4 பில்லியன். அந்த சமயத்துல ஸ்வீடனோட நேஷனல் ரேடியோல ஒரு அறிவிப்பு வருது. இந்த ஒப்பந்தத்துக்கு பின்னாடி கிட்டத்தட்ட $40 மில்லியன் அப்படிங்கிறது மிடில் மேனுக்கும் ஏஜென்ட்ஸுக்கும் மட்டுமே ஸ்வீடன் கம்பெனியான போஃபர்ஸ் பே பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்து சில இந்தியர்கள் கூட இருக்காங்க. அந்த அதே வருஷமே ஸ்வீடனோட நேஷனல் ஆடிட் பீரோல கூட இதற்கான ஆதாரங்கள் சிலவற்றை வந்து வெளியிடுறாங்க. இவ்வளோ பெரிய அவதூறுனால மட்டுமே அதற்கு அடுத்து 1989ல வந்த லோக்சபா எலெக்ஷன்ல ராஜீவ் காந்தி அவர்கள் தோற்கடிக்கப்படுறாங்க. விபி சிங் அவர்கள் ஜெயிக்கிறாங்க.